உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு அவருக்கு ஒரு உணர்வு வந்திருக்கு. ஆகா, இவ்வளோ நாள் நம்ம வந்து அமெரிக்காட்ட ஏமாந்து நம்ம இடத்த பேஸு இராணுவ தளமாக கொடுத்துட்டு அந்த அமெரிக்கா வீரர்களுக்கு நம்மளே சம்பளம் கொடுத்து நம்மளே சாப்பாடு போட்டு நம்மளுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னா பாதுகாப்பே கிடையாது. அவங்க வந்து ஈரானில் வம்புழுத்துட்டு ஈரான் திருப்பி அடிக்கிறப்ப நம்ம நாடு பாதிக்கப்படுது. இப்போ இவ்வளோ நாள் இவங்களை வச்சுருந்தது புண்ணியம் இல்லாமல் போச்சு. இப்போ இவங்களாம் அமெரிக்காவை வந்து நம்ம இடத்த விட்டு துரத்தி விடணும். நம்மளே சுயமாக இராணுவ வீரர்களை உருவாக்கி நம்ம இராணுவ பலப்படுத்தணுங்கிற ஒரு உணர்வு இப்போ இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு வந்திருக்குங்கிற ஒரு செய்தி தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்குது. அதோடைய அதிகாரம் இழந்துருச்சு, கிட்டத்தட்ட இழந்துருச்சு, முழுசாக இழக்க போகிறதுங்கிற சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மரண பயத்தை வந்து ஈரான் என்ன பண்ணியிருக்கு, அந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் காமிச்சிருக்குது. இந்த மரண பயம் இவங்களுக்கு வந்தது மாதிரி நாட்டில் வந்து எண்ணெய் தட்டுப்பாட்டினால விலைவாசெல்லாம் உயர்ந்துருமோ, மூன்றாம் உலக போர் வந்துருமோன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்கு, அது ஒரு பக்கம் அரண்டு போயிருக்குது. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில் இப்போ யாருடைய கை ஓங்கியிருக்கு, யாருடைய கை தாழ்ந்திருக்குங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணுறப்ப அமெரிக்காவுடைய CNN போன்ற அமெரிக்கா உளவு நிறுவனம் கூட சொல்லிருச்சு, இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட சிக்கி மாட்டிக்கு தவிக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்குது. இப்படி தகவல் கொடுத்த உடனே தான் அலண்டு போயிட்டார் ட்ரம்ப்பு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் விவரமாக புள்ளியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சமீபத்தில் ஈரானில் வந்து எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு தாக்குதல் நடத்திய அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கு சரியான பாடம் கொடுக்குற மாதிரி ஈரான் எதிர்த்தாக்குதல் நடக்குது. இப்படி எதிர்த்தாக்குதல் நடக்கிறப்ப அமெரிக்கா என்ன நினச்சிக்கிட்டு சண்டைக்கு போச்சுன்னா, இது என்ன ஒரு நாடு, நம்ம ஒரு அடி அடித்தோம்னா 4 நாள் கூட தாங்காதுன்னு நினச்சிக்கிட்டு இது உள்ளே போச்சு. ஆனால் அந்த ஈரான் என்ன பண்ணியிருக்குது, 20 வருஷங்களுக்கு முன்னாடியே அதோடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஈரான் நாட்டுக்குள்ளே 200-300 அடி கீழே பாதாளத்தில் ஒரு சுரங்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு இராணுவ குடோன்ஸ் கிட்டங்கி ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்கள், அதே மாதிரி எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய கருவிகள், துப்பாக்கிகள் சொல்லி அந்த இராணுவ ஆயுதங்கள் வந்து குமிச்சு வச்சுருக்கிறாங்க. இவங்க குமிச்சு வச்சுருக்கிற அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் கிட்டத்தட்ட வருஷ கணக்கிலோட போர் நடத்துறதுக்கு பயன்படுங்கிற சூழ்நிலை இந்த பக்கம் ஈரானில். ஆனால் அதே சமயம் அமெரிக்காவோட உள்ள நிலைமை என்ன, அமெரிக்காவுடைய பென்டகன் வந்து அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அறிவித்தார் 4 வாரங்கள் இன்னும் போர் தொடருண்டார். உடனே அந்த பென்டகன் இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம், அது போய் ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்கு, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, 4 நாளைக்கு கூட நம்மள்ட்ட இன்னும் ஆயுதங்கள் இல்லை, எல்லாம் காலியாக போச்சுன்னு இருக்குது. இதை கேட்டவுடனே தான் ட்ரம்புக்கு அதிர்ச்சியாக இருக்கார். ஐயோ அப்படியா, என்ன ஆச்சுங்கிறப்ப தான் தகவல் என்னென்னா, இந்த அமெரிக்காவிட்ட இருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குங்கள்ல, அந்த டெர்மினல் ஹை ஆக்டிவேட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தாட்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா மிக உயரத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை வந்து எதிர்த்து அதை அழிக்கிற திறமை உள்ளது. இப்படி ஒரு 7 சிஸ்டம் இருந்திருக்கு உங்கள்கிட்ட, யார்கிட்ட, அமெரிக்காட்ட. இந்த 7ல் 4 ஈரான் அழிச்சிருச்சு. இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒன்று கூட போகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள்ட்ட 7 இருந்ததில் 4 காலி, இப்போ 3 தான் இருக்குது. இன்னொரு பக்கம் 11 ரேடார் இருந்திருக்கு. இந்த 11 ரேடாரில் ஒட்டுமொத்த 11ஐயுமே ஈரான் என்ன பண்ணிச்சு, அடித்து காலி பண்ணிருச்சு. இது மிகப்பெரிய பலகீனம் யாருக்கு, அமெரிக்காவுக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஈரான் வந்து இஸ்ரேலில் கடுமையான தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட் ஆஃபீஸிலே குண்டை போட்டுச்சு. போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் தலையை காட்டலை, எங்கேயுமே இல்லை. ஆள் காலி ஆகிட்டாரா, உசுரோடு இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியெலாம் வந்துச்சு. அப்புறம் இல்லை இருக்காருங்கிற தகவல் வந்துச்சு. இருக்காருன்னா எங்கேயா இருக்கிறாரு, தலையை காட்டுங்கயாண்டு இன்றைக்கி ஊடகங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து அறிவிப்புகள்லாம் அவருக்கு துணையாக இருக்கிறவங்களும் அதிகாரிகளும் தான் வெளியிடுறாங்களே ஒழிய இந்த நெதன்யாகு தலையை காட்டலை. அப்போ ஒருவேளை அவர் காலியாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிலவுது. இது இல்லாமல் இஸ்ரேலில் உள்ள நகரங்கள்லாம் சின்ன பின்னமாக போச்சு. பாலஸ்தீனம் எப்படி நாசமாச்சோ அதே மாதிரி இங்கே ஆயிடுச்சு. டெல்லவீவ் நகரமே காலி. இருக்கிறதே இத்தினூண்டு இடம் தானே அது இஸ்ரேலு. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியலன்னு சொல்லி மக்கள் வந்து அல்லகோலப்படுத்தி நிற்கிறாங்க.
இதெல்லாம் இந்த பக்கம் உள்ள நிலைமை. 4 நாளில் முடிச்சிருவோன்னு எதிர்பார்த்த ட்ரம்புக்கு வந்து இன்னும் 1 வருஷம் ஆனாலும் அவங்க வந்து முடிக்கிற மாதிரி இல்லை. காரணம் வந்து இப்போ ஈரானில் புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கொமேனியோட மகன் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் போரை நிறுத்துகிற மாதிரி இல்லைன்ட்டார். இவர் ட்ரம்ப் வந்து தைரியமாக ஒரு அறிவிப்பு விட்டார். சரி பரவாயில்ல, உங்களை நான் மன்னிச்சிட்டோம், நீங்கள் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்க சமாதான பேச்சுக்கு போவோம் அப்படின்னு ஒரு பெரிய வீரர் மாதிரி சொன்ன உடனே ஈரான் சொல்லியிருக்காரு, நான் ஏன் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வரணும், நீ தான் வழிவம்புக்கு வந்த, எங்கள் மேலே எந்த குற்றமும் இல்லாமல் எங்கள் நாட்டு மேலே தாக்குதல் பண்ண, எங்கள் நாட்டுடைய உச்சபட்ச தலைவரை வந்து நீ வந்து உயிரிழக்க செஞ்ச, அவர் மேலே என்ன குற்றம் இருக்குது, ஏதாவது கெடுதல் பண்ணாரா, இல்லை பாலியல் குற்றம் இருக்கா, வேறு ஏதாவது அதாவது தேச துரோகத்துக்கு குற்றம் இருக்கா, ஒன்றுமே இல்லை. எங்கள் உயர் தலைவரை நீ கொன்றதோடு மட்டும் இல்லாமல் அவரோட இந்த 10-40 ஹைகமாண்ட்ஸையும் நீ காலி பண்ணிட்ட, ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டு அப்பாவி பொதுமக்களை சாவடிச்சிட்ட, 160 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சாவடிச்சிருக்கிற, இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ண நீ உன் நாட்டு அமெரிக்கா செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் நீ பர்மிஷன் கூட வாங்கலை, இவ்வளோ தப்பையும் நீ பண்ணிவிட்டு எங்களை என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறா, எங்கள் தலைவர் இறந்து போயிட்டாலும் அவர் என்ன சொல்லிட்டு போனார், போகிற தொடங்குனது நீங்கள் தான், முடிக்கிறது நாங்களாக இருக்குன்றார்ல, அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம், பழிக்கு பழி வாங்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துவோம், பேச்சுவார்த்தைக்கே வருவோம். பழிக்கு பழினா என்ன, எங்கள் தலைவரை நீ போட்டியில் உன் ஆளை நெதனியாக எங்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேங்கிற அளவுக்கு த்ரில்லாக வந்து ஈரான் பேசினோடனே அல்லண்டு போயிட்டு வேறு வழியே இல்லாமல் கதறிக்கிட்டு இருக்குது அமெரிக்காவும், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்பும் இஸ்ரேலுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பலமாக ஈரான் இருக்கிறதுக்கு என்ன, ஈரானுடைய பலம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஈரான்கிட்ட இருக்கிற அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக்கு ட்ரோன்கள், லட்சக்கணக்கில் ட்ரோன்கள் வச்சுருக்கான். இந்த ஈரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விலை மலிவாக இந்திய மதிப்பில் 20,000-30,000 ரூபாயிலெலாம் ட்ரோனை வந்து லட்சக்கணக்கில் தயார் பண்ணி வச்சுருக்காங்க. தயார் பண்ணி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அமெரிக்கா வந்து அரபு நாடுகள், மத்திய கிழக்கு அரபு நாடுகள் இருக்குங்கள்ல, பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தார், ஈராக் போன்ற நாடுகளில் வந்து தளம் அமைச்சிருக்குல்ல, அங்கேருந்து தான் இது என்ன பண்ணோம், ஈரான் அடிக்கும். இப்போ ஈரான் என்ன பண்ணுது, ஈரான்லேருந்து இந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களுக்கு வந்து இந்த 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அந்த ட்ரோனை வந்து பறக்க விடுது. இது ஒன்று பார்த்த உடனே என்ன பண்ணுறா, இது 10-15 பறக்குது. இதை பார்த்த உடனே இந்த அமெரிக்கா இராணுவம் என்ன பண்ணுது, உடனே அதை அழிக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது, ஏவுகணையை விடுது. அவன் விடுற ட்ரோனு வந்து 10 லட்ச ரூபா, இவன் விடுறது வந்து அவன் ஆடுறது 10 லட்சம் 20 லட்சம், இவன் விடுறது வந்து கோடிக்கணக்கான ரூபாய்கள். இதை மாதிரி போனதில் கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து இவனுக்கு வந்து அதிகமான செலவாயிருச்சு. யாருக்கு, அமெரிக்காவுக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனாவும் நிறைய ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அதில் ஒரு சில ஆயுதங்கள் வந்து சரியாக வேலை பார்க்கலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை அப்புறம் வச்சுக்கிடுவான். இன்னொரு ட்ரிக்கான வேலையை சீனா பார்த்துருக்குறாங்க. ஏன்னா சீனாவுக்கு எப்போவுமே கொஞ்சம் மூளை அதிகம். அது என்ன பண்ணியிருக்கு, பலூன்களை தயார் பண்ணியிருக்குது, பீரங்கி மாதிரியே வடிவமைப்பில் பலூன்களை. அது காற்றடித்து நிறுத்தினோம்னா அப்போ பீரங்கி நிற்கிற மாதிரியே இருக்கும். இது மாதிரி அந்த பலூன்களை தயார் பண்ணியிருக்கு, வெறும் $50 மதிப்பு. அந்த பலூன்களை, ஆயிரக்கணக்கான பலூன்களை தயார் பண்ணி ஈரானுக்கு அனுப்பிச்சிருக்கு. இப்போ ஈரான் வந்து காற்று அடித்தா அது நிறுத்தினா பீரங்கி மாதிரியே இருக்கும், வரிசையாக நிறுத்தி வைக்குது. இதை வானத்துலேருந்து அமெரிக்க இராணுவம் பார்க்குது, ஆகா அந்த பீரங்கி நிற்கிதுன்னு சொல்லி அதை தாக்குதலுக்கு என்ன பண்ணுது, பல லட்ச ரூபா 70 லட்ச ரூபா மதிப்புள்ள குண்டுகளை போட்டு தாக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, வெறும் $50 $100 உள்ள பலூனை தாக்குறதுக்கு லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள ஏவுகணையை போட்டு அமெரிக்கா தாக்குது. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, அமெரிக்காவில் உள்ள இராணுவ ஆயுத பலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் அவங்களோட பணம் இழப்பாகுது. ஆனால் அதே சமயம் ஈரான் வந்து எதையுமே இழக்கலை, சும்மா பலூனை வாங்கி படம் காமிச்சு அவனை ஏமாத்துது. அதே மாதிரி தரையில் படமே வரைஞ்சிருக்கிறாங்க. எப்படி பெயிண்ட்டுகளை வச்சு ஒரு $5 செலவில் பெயிண்ட் வரைகிறது, பெரிய இராணுவ ஹெலிகாப்டர் நிற்கிற மாதிரி, ஃப்ளைட்டு நிற்கிற மாதிரி, இராணுவ வண்டிகள் நிற்கிற மாதிரி, அதாவது மிசைல்ஸ் நிற்கிற மாதிரிலாம் படம் வரைஞ்சிருக்கிறாங்க. இவன் இதை வானத்திலேருந்து பார்த்தா உண்மையாகவே நிற்கிற மாதிரியே தெரியும். அதுக்கு உடனே தாக்குதல் போடுவான். இவங்களுக்கு செலவு $5 பெயிண்ட்டு, அவனுக்கு செலவு லட்சக்கணக்கான ரூபா. அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா ஏமாந்து நாசமாயிட்டு இன்றைக்கி அதனுடைய இராணுவ தளவாடங்கள் கையிருப்பு குறைஞ்சி போச்சு. இப்படி குறைஞ்சி போயிட்டு இருக்கிற நிலமையில் இது என்ன பண்ணியிருக்குது, என்ன பண்ண முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வடகொரியா அதிபர் இருக்காருங்கள்ல, கிம் ஜாங் முன்,
அவர் வந்து இந்த நானும் வர்றையா போருக்கு, நான் வந்து இப்போ இங்கேருந்து ஒரு குண்டு போட்டேன்னா அமெரிக்கா காலி ஆயிரும், அது 13,000 கிலோமீட்டரில் இருந்தாங்கன்னா 20,000 கிலோமீட்டர்னா அவர் வேறு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா துல்லியமாக உளவு பார்த்து எந்தெந்த இடத்துல தாக்கணும், எப்படி தாக்கணும், துல்லியமாக போய் அடிபடுங்கிற இலக்கை வந்து ஈரானுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே இப்போ ரஷ்யா தான். அப்படி அந்த ரஷ்யா போடக்கூடிய அந்த இலக்குகளை வச்சு தான் துல்லியமாக அடிக்குது. எப்படி அந்த இஸ்ரேலில் வந்து அதோடைய பிரசிடெண்ட்டோடைய ஆஃபீஸை கரெக்டாக குறி வச்சு அடிச்சுன்னா இது சொன்ன தகவல் தான். அதே போல் துபாயில் பெருசாக இருக்கிற புர்ஜ் கலிஃபாவை அடிக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவை சேர்ந்த 7 ஸ்டார் ஹோட்டலை அடிச்சதுன்னா இது கொடுத்த தகவல் தான். இப்படி இது வந்து உளவு தகவலை கொடுக்குது. இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இதை எதிர்க்க முடியாமல் இப்போ அமெரிக்கா விழி பிதுங்கி நிற்குது. அப்படி விழி பிதுங்கி நிற்கிற அமெரிக்கா என்ன பண்ணுது, எப்படியாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரானுக்கும் ஒரு பகையை உண்டாக்கி விட்டலான்னு சொல்லி பாருங்கள், முஸ்லீம் நாடுகளையே ஈரான் அடிக்குதுங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டோன்னு தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஈரானுடைய மஜூத் பெசஸ்கியான் வந்து அழகாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. ஈரானுக்கும் இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகளுக்கும் பகை கிடையாது. நாங்கள் இந்த அரபு நாடுகளையோ அல்லது அங்கே உள்ள சிவிலியன் மக்களையோ அடிக்கலை. நீங்கள் இந்த 10-12 நாடுகள், எந்த நாடு, பஹ்ரைன், அபுதாபி, துபாய், குவைத்து, ரியாத்து, கத்தாரு, இந்த மாதிரி நாடெலாம் என்ன பண்ணியிருக்கீங்க, அமெரிக்காவுக்கு இடத்த கொடுத்து பேஸை கொடுத்து இராணுவ தளத்தை கொடுத்து கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க. அவன் அங்கே இருந்துக்கிட்டு எங்களை தாக்குறான். அப்போ எங்களை தாக்குறப்ப நாங்கள் திருப்பி அவனுக்கு பதிலடி கொடுத்தானே ஆகணும். அப்போ கொடுக்குறப்ப அது மண்ணில் விழுகுது. இடம் கொடுத்தது ஓன் தப்பா எங்கள் தப்பா? அதனால் நாங்கள் உங்களை அடிக்கலை, உங்களை அப்படி ஏதாச்சும் மீறி 1-2 ஏதாச்சும் தாக்கல் தான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இனிமேல் நாங்கள் உங்களை அடிக்க மாட்டோம், ஆனால் அதே சமயம் அமெரிக்கா தாக்குனா அதுக்கு பதிலடி கொடுப்போம். அமெரிக்கா தாக்குதலுக்கு யாரும் உதவி செஞ்சால் அந்த உதவியை வந்து நாங்கள் வந்து எதிர்த்து தாக்குவோன்னு அழகாக தெரிவிச்சிட்டாரு. அப்படி சொல்லி 2 நாள் சென்று தான் துபாய் விமான நிலையத்தில் கொண்டு வந்திருக்கு. உடனே யுஏஇ கேட்குது, என்னங்க நீங்கள் அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி போட்டுட்டீங்கிறப்ப தான் அதுக்கும் பதில் சொல்லியிருக்கு ஈரானு. நாங்கள் என்ன சொன்னோம், எங்களுக்கு எதிரான சூழ்நிலைக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள தாக்குவோன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ நீ என்ன பண்ணுற, உன்னுடைய இராணுவ தளங்களை சரி பண்ணிக்கிட்டு அது அமெரிக்காவுக்கு உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலையை நீ உருவாக்குற. அப்போ அதை நாங்கள் வந்து பாதிப்படைய செய்யணும்னா உன்னுடைய விமானத்தை வந்து விமானத்தளத்தை தாக்குறதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் பகை கிடையாதுங்கிற அழகான விளக்கத்தை சொன்ன பிறகு இப்போ இந்த அரபு நாடுகள்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தானே சொல்கிறாரு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், தேவையில்லாமல் நம்ம இடத்த கொடுத்து அமெரிக்க இராணுவ வீரர்களை கொண்டாந்து இங்கே நிறுத்திக்கிட்டு அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து சாப்பாட்டை கொடுத்து நம்மளை பாதுகாப்பாக நினச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் இருந்தோம். இப்போ அவன் வந்து ஈரான்கிட்ட வம்புழுக்கிறான், ஈரானை எதிர்த்து அடிக்கிறப்ப அவன் போட்டு தாக்குறப்ப நம்ம நாடு பாதிக்கப்படுது. இப்போ ஒரு உதவிக்குமே அமெரிக்காவும் வரல, இஸ்ரேலும் வரலையே, நம்ம ஏன்டா இவனை இங்கே நிறுத்தி வச்சுருந்தோம், இனிமேல் நிறுத்தி வைக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு இப்போ ஒன்றுபட்ட அரபு நாடுகள்லாம் வந்துருச்சு. இப்போ தான் இவங்களுக்கு ரோசமும் வீரமுமே வந்திருக்கு. இந்த ரோசமும் வீரமும் எங்கேருந்து வந்திருக்கு, ஈரானுடைய வீரத்தை பார்த்துட்டு வந்திருக்குது. இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்க, இனிமேல் இந்த அமெரிக்காவுடைய பேஸை நம்ம அரபு நாடுகளில் நிறுத்தக்கூடாது, நீங்கள் உங்கள் இடத்துக்கு போங்கப்பான்னு அனுப்பிச்சிருவோம், நம்மளே சுயமாக லட்சக்கணக்கான வீரர்களை தயார் பண்ணி இராணுவ பலத்தை உருவாக்கிடுவோங்கிற ஒரு முடிவை இந்த மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள் எடுத்திருக்குது. காலப்போக்கில் உலகம் முழுக்க இப்படியெல்லாம் விழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர்றப்ப அடுத்த நாட்டுகளை சுரண்டி சண்டையை உருவாக்கி ஆட்டையை போட்டு எண்ணெய் வளங்களை திருடக்கூடிய அமெரிக்காவுடைய வேலை இனிமேல் பலிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கமும். இப்படி அமெரிக்காவுக்கு சூடு கொடுத்து சொரணை கொடுத்து சாவி கொடுத்து சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த இஸ்ரேலும் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ்ரேலை பார்க்குறப்ப பாலஸ்தீனை எப்படி அடிபட்டு நாசமாகி கிடக்கோ அதே மாதிரி கிடக்குது. அதே போல் அதனுடைய எல்லா நாட்டில் உள்ள மக்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓடி ஒளிய பார்க்குறாங்க, வேறு வழியே இல்லை. அந்த நெதன்யாகு இருக்கிறாரா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே தாக்குதலில் வந்து ஆள் போயிட்டாருங்கிற மாதிரி செய்து வந்துச்சு, அப்புறம் இல்லை இருக்காருன்னாங்க, ஆனால் கிடைச்ச வரைக்கும் அவர் தலை காட்ட மாட்டேங்கிறாரு. ஆக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கதிகலங்கி போயிருக்கிறாங்க. டெல்லவிவு சுத்தமாக நாசமாக போச்சு. இந்த நிலையில் என்ன ஆக போகுது, அமெரிக்கா வந்து ஒருவேளை வழியை வந்து சரண்டர் ஆகக்கூட சூழ்நிலை கூட வருமோங்கிற
ஒரு பரவலான கருத்து பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உலக செய்திகள், நாட்டு நடப்புகளை, நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.